طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشرع شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم جعل الله الكعبة البيت الحرام قياما للناس. وقال النبي صلى الله عليه وسلم حجة مبرورة ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். ரப்பினுடைய மேலான ரிதாவையும் பொருத்தத்தையும் நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் இவ்வருடத்தினுடைய புனிதமான ஹஜ்ஜினுடைய நாட்கள் நிறைவேற்றிவிட்டது. ஹஜ்ஜு என்பது 3 மாதங்கள் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்வான். சங்கையான ஷவ்வால் மாதம், துல்காதா, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாட்கள். இதைத்தான் அல்லாஹு தஆலா அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட மாதங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வார். ஆனால் குறிப்பிட்ட மாதங்கள் என்றால் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாளிலிருந்து ஒருவர் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டலாம் என்ற அர்த்தம். ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய குறிப்பிட்ட நாட்கள் 8, 9, 10, 11, 12, 13. 12ஓடு முடிக்கலாம், 13ஓடும். துல்ஹஜ்ஜினுடைய அந்த 8ஆம் நாளிலிருந்து 12ஆம் நாள் வரை அல்லது 8ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரை உள்ள அந்த கடமைதான் உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலிருந்தும் என் திக்கில் இருந்தும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அந்த புனிதமான நாட்களில் புனிதமான இடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, யாரெல்லாம் இவ்வருடம் புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறார். அவருடைய மேலான நல்ல துஆவில் அல்லாஹ் நமக்கு பங்களிப்பை தந்திருக்கிறார். புனிதமான ஹஜ்ஜினுடைய அந்த பரக்கத்தை கொண்டு உலகத்தில் நல்ல மாற்றங்களை, உயர்வான ஒரு நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அருள்வார். சங்கையானவர்களே, ஹஜ்ஜி என்பது இதர அமல்களை போல் ஒரு அமல் என்ற ஒரு நிலையில் அதை பார்க்க கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ். பைத்துல் ஹராமை, சங்கையான கஅபாவை உலகத்திலே உலகம் நிலை நிற்பதற்கு, மக்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அதுதான் காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எப்பொழுது தவாஃப் முடிந்து போய்விட்டதோ, எப்பொழுது ஹஜ் முடிந்து போய்விட்டதோ, எப்பொழுது பைத்துல் ஹராம் இல்லையோ அதற்கு பிறகு உலகம் இல்லை என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹஜ் நிறுத்தப்பட்டால், தவாஃப் நிறுத்தப்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா இந்த பூமியை சுருட்டி விடுவான், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான் என்று வருகிறது. எனவே உலகம் நிலை வருவதற்கு காரணமான ஒரு மகத்தான அமல் ஹஜ்ஜினுடைய அமல். ஹஜ் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. சில சிரமங்கள் இருக்கும் ஹஜ்ஜை பொறுத்தவரையில். சிரமங்கள் இல்லாத ஹஜ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சின்ன சிரமங்கள் மற்ற அமல்களை விட ஹஜ்ஜை பொறுத்தவரையில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் பொருளாதார ரீதியான செலவுகள், பொருளாதார ரீதியான செலவுகள் என்பது ஹஜ்ஜிலே சாதாரணமானதல்ல. எந்த அமலுக்கும் எவ்வளவு செலவாகாது அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியான செலவுகள், உடல் ரீதியான சில சிரமங்கள். சாதாரணமாக நடை என்பது யாரும் எவ்வளவு நடந்திருக்க மாட்டார்கள், அந்த அளவிற்கு நடை என்பது இருக்கிறது. உடல் ரீதியான சில காரியங்கள் என்பது இருக்கிறது. அதே மாதிரி கால சூழல் என்பது இருக்கிறது. நாம் பழகின ஒரு சீதோஷண நிலை என்பது வேறு,
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சீதோஷண நிலை என்பது அதற்கேற்ப உள்ள ஒரு நிலையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே பொருளாதார ரீதியான செலவு, உடல் ரீதியான சின்ன சின்ன சிரமங்கள், கால சூழலினுடைய சூழல், அது மாதிரி உணவு நிலைகள், நாம நினைச்ச எல்லா உணவும் எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் கிடைக்காது. உணவினுடைய நிலைகள்ல சிலதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்பது, அது மாதிரி போக்குவரத்து என்பது இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போக வேண்டியது இருக்கும். ஆனால் அதற்கு ஆகும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். போக்குவரத்தினுடைய நிலைகள், இதனுடைய எல்லாவற்றையும் விட மேலாக சக மனிதர்களோடு சேர்ந்துதான் ஹஜ் செய்ய வேண்டும். தனியா நான் ஒரு ஹஜ்ஜை மட்டும் தனி மனிதனை நிறைவேற்றிட்டு முடியாது, எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுமானால் நல்ல குணம், நல்ல பண்புகள், நல்ல தன்மைகள் இது இருந்தால்தான் எல்லோரோடும் சேர்ந்து சிறப்பான ஹஜ்ஜை செய்ய முடியும். ஏன்னா எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. குணங்களால், தன்மைகளால், அவருடைய அணுகுமுறைகளால் பல்வேறு மாறுபட்டவர்கள். உதாரணமா மினாவுலாம் ஒரு இடத்துல தங்குறதா இருந்தா ஒரு பெட்ட அளவுக்கு தான் இடமே தருவாங்க. இங்க உருண்டு அங்க படுக்க முடியாது, அங்கிருந்து இங்க உருண்டு படுக்க முடியாது. அதுல வெடிச்சு வந்தா சில பேருக்கு தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி கூடுனா தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி குறைஞ்சா தூக்கம் வராது, சில பேருக்கு மேல கைவிட்டா தூக்கம் வராது, சில பேருக்கு அங்கே கொரட்டை வந்தா தூக்கம் வராது. துன்யாவில் அவ்வளவு கொரட்டையும் அங்கே கேட்கலாம். அதனால பல்வேறு விதமான மனிதர்களோடு சேர்ந்து இருப்பது மாத்திரமல்ல, பல்வேறு குணங்களோடும் இருப்பார்கள். அந்த குணங்களை அனுசரித்து அவர்களோடு சேர்ந்து ஹஜ் செய்வது என்பது மக்பூலான ஹஜ் என்பது பல்வேறு விதமான சில விதமான சிரமங்களை மேற்கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதனால்தான் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அல்லாஹ்விடத்துல ஹஜ்ஜை பத்தி பேசும் பொழுது ரப்பே எனக்கு என் சந்ததிகளுக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு ஹஜ்ஜ நசீபத்தான் கேட்கணும். ஆனா வெறும் ஹஜ்ஜை கேட்க கூடாது. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ரப்பே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை, அல் ஹஜ்ஜுல் மக்பூல், மக்பூலான ஹஜ்ஜை தான் என்று கேட்க வேண்டும். என்ன ஹஜ்ஜுக்கு உண்டான கூலி எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா கூலியுமே மக்பூலான ஹஜ்ஜுக்கு தான். வெறும் ஹஜ் அல்ல. எப்படி குழந்தையை கேட்கும் பொழுது ரப்பே சாலிஹான மக்களை தா என்று கேட்க வேண்டுமோ, பொருளாதாரத்தை கேட்கும் பொழுது ஹலாலானதை, விசாலமான ஹலாலான சாலிஹான பொருளாதாரத்தை தா என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டுமோ, அதை போல் ஹஜ்ஜை கேட்கும் பொழுது ரப்பே மக்பூலான ஹஜ்ஜை தா என்று கேட்க வேண்டும். ஒரு ஹஜ் கபூல் ஆகிவிட்டால் சுப்ஹானல்லாஹ், அதற்குண்டான சன்மானம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. குறிப்பாக ஒரு 3 எடுத்துக்கொண்டால் மக்ஃபிரத், இந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்கக்கூடிய வேறு அமல் துன்யால கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த அளவிற்கு உண்டான மன்னிப்பு. ஏன்னா ரஜஅக யௌமி வலதத்துஹு உம்மு, ரசூல் சொன்னார், ஹஜ் செய்தால் குறைகள் இல்லாமல், பாவங்கள் இல்லாமல், நன்மைகள் நிறைந்த ஹஜ்ஜாக செய்தால் அன்று பிறந்த பாலகன் போல் மாறுகிறார் சொன்னார். ஸல்லல்லாஹு எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள். அன்று பிறந்த பாலகருக்கு என்ன பாவம் இருக்கும்? அதனாலே ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய சன்மானங்களில் உன்னதமான சன்மானம் மக்ஃபிரத், அல்லாஹ்வின் மன்னிப்பு. நம்ம மன்னிப்புன்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது அல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ எல்லா பாக்கியத்தை விட உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் ரஹ்மத்தும் என்று அருள்மறை சொல். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மக்ஃபிரத்தை ஹஜ்ஜின் வழியாக அல்லாஹ் தஆலா தருகிறான். எந்த அளவிற்கு என்றால் ஒதுவுல சில பாவம் போகும், தொழுகையில சில பாவங்கள் போகும், திக்ர்களிலே சில பாவங்கள் போகும், திலாவத்திலே சில பாவங்கள் போகும், நோன்பிலே சில பாவங்கள் இல்லாமல் ஆகும். அது மாதிரி நாம் தான தர்மங்களில் சில பாவங்கள் நீங்கும். ஆனால் ஹஜ்ஜை போல ஒரு மனிதனை முழுமையான பாவங்களை துடைத்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அமல் இல்லை ஹதீஸினுடைய வாக்கியத்தில். அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நின்னு துஆ செய்தாங்க. தஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது இந்த உம்மத்திற்கு அதிகம் துஆ செய்தார்கள். அதிலே யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் யாராவது இங்கே வந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் நீ உன்னை மன்னிக்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், என்னிடத்துக்கு ஏதாவது குறைவு செய்திருந்தா நான் மன்னிச்சிருவேன், ஆனால் இன்னொரு அடியாருக்கு அவர் ஏதாவது குறை செய்திருந்தால் அதை நான் எப்படி மன்னிக்க முடியும் அல்லாஹ் கேட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுஃபுர் ரஹீமான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ரப்பே உன்னுடைய அடியார் அரஃபாவிற்கு வந்து விட்டார், எனவே அவரை நீ மன்னிக்க வேண்டும். இன்னொருவருக்கு யாராவது அநியாயம் அவருக்கு செய்திருந்தால் உன் புறத்திலிருந்து அவருக்கு ஏதாவது சன்மானத்தை கொடுத்து விடு ரப்பே, இவரை மன்னிச்சிருன்னு கேட்டார். அந்த உள்ளம் அவர்களுக்கு தான் வரும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த துஆவையும் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தான் என்று வருகிறது.
எனவே ஹஜ்ஜிலே கிடைக்கக்கூடிய சன்மானங்களில் மகத்தான சன்மானம் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், ரப்பினுடைய மன்னிப்பு. அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல. ரசூல் சொன்னார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜிகளுடைய பாவத்தை பூரா மன்னிச்சிரு. ஒலிமன் இஸ்தக்பர் லஹுல் ஹாஜ், ஹாஜிகள் மற்றவர்களுக்காக மன்னிப்பை தேடினால் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. அந்த அளவிற்கு மக்ஃபிரத்தை தேடி தரக்கூடிய உன்னதமான ஒரு சன்மானம் ஹஜ். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் மக்பூலான ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும், மக்களை ஆசைப்பட வேண்டும். அதுபோல ஒரு அமலை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. அது மாதிரி ஹஜ்ஜுக்காக செலவு செய்யப்படக்கூடிய அந்த செலவுகளுக்கு அல்லாஹ் நிறைந்த பரக்கத்தை திரும்ப கொடுக்கிறார், நிறைந்த பரக்கத்தை. ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்-நஃபகத்து பில் ஹஜ் கன்-நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ் பி 700 லஃபின். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிலே செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் 700 மடங்காக அல்லாஹ் தஆலா பன்மடங்காக்கி திருப்பி கொடுக்கிறார். அல்லாஹ் ரொம்ப ரோஷம் உள்ளவன், அல்லாஹ் ரொம்ப கண்ணியமானவன். அவன் யார் தனக்கு கடன் கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்கிறானே, திரும்ப கொடுப்பதில் ரொம்ப கண்ணியமானவன். அதனால அல்லாஹ் தஆலா பன்மடங்காய் ஒரு ஹாஜி வாழ்க்கையில் எந்த காலத்திலும் அவருக்கு வறுமை வராது என்று வருகிறது. ஹஜ் என்பது உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய வறுமையையும் போக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே ஹஜ்ஜினுடைய சன்மானங்களிலே இரண்டாவதாக பெருமக்கள் பரக்கத்தை சொல்வார். ஹஜ்ஜின் வழியாக நாம் செலவு செய்த பொருளாதாரத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு பரக்கத்தான பகரத்தை ரப் ஏற்படுத்தி தருகிறான் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி ஒரு இரும்பினுடைய துருவுகளை நெருப்பு போக்கி விடுகிறது, அது மாதிரி ஒரு மனிதனுடைய பாவங்களையும் அவனை சுத்தப்படுத்துவதற்கு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் உதாரணம் சொல்லி காண்பித்தார். அது மாதிரி புனிதமான ஹஜ்ஜினுடைய கிடைக்கக்கூடிய மகத்தான காரியம் துஆவினுடைய மக்பூலியத். வேறு எந்த அமலிலும் இந்த அளவிற்கு உண்டான ஒரு மக்பூலியத்தை அல்லாஹ் தஆலா துஆவில் கொடுப்பது. ஒரு ஹஜ்ஜில் செய்யப்பட்ட துஆவுக்கு உண்டான உச்சபட்சமான அளவு அடுத்த ஹஜ் தான். அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா அந்த காரியத்தை நிறைவு செய்து தருகிறான். பெருமக்களே, கண்கூடாக அதை பார்க்கலாம், ஏராளமான விஷயம். இந்த இடம், ஒவ்வொரு இடமும் பாக்கியமான இடம். முல்தஸம்ல நின்று ஒரு ஆள் துஆ செய்தா, மாமின் நஹதின் யதுஹி முல்தஸம் இல்ல ஸ்துஜீபலா. முல்தஸம்ல நின்று துஆ செய்தால் கஅபாவுடைய வாசலுக்கு அருகிலே, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அருகிலே உள்ள முல்தஸமிலே நின்று ஒருவர் துஆ செய்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம வார்த்தையும் அப்படித்தான் வரும். நம்ம பலது கேட்கணும்னு நினைச்சிட்டு போனாலும் கூட எது கபூலாக வேண்டும் அதைத்தான் நம்ம வார்த்தையிலே தருவான். அதான் நம்ம வார்த்தையிலேயே வரும். ஏன்னா பத்ருக்கு போறதுக்கு முன்னால அன்று பொறுப்பில் இருந்த அபூஜஹல் மற்றவர்கள் எல்லாம், காபா எல்லாம் அவங்களுடைய பொறுப்புல எல்லாம் இருந்துச்சு. அதனால எல்லாரும் போய் இருந்து முல்தஸம் கிட்ட இருந்து துஆ செய்தாங்களாம். எதுக்காக துஆ செய்தாங்கன்னு சொன்னா வெற்றி கிடைக்கணும். ஆனால் என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? என்ன வார்த்தை வந்தது தெரியுமா? உண்மைக்கு வெற்றி கேட்டான், சத்தியத்திற்கு வெற்றி தான் துஆ ஓதிட்டான். அல்லாஹ் அதை கொடுத்துட்டான். சத்தியத்திற்கு, உண்மைக்கு வெற்றி கேட்டான். ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். எது கபூலாக வேண்டுமோ, எது கபூலாக அவசியமோ அப்படிப்பட்டதை, உள்ளத்தில் 1000 எண்ணங்கள் இருந்தாலும் அவன் வார்த்தை அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை பொறுத்து அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் வெளிவரும். அதனால துஆவினுடைய மக்பூலியத்திற்கு ஒருவர் அரஃபாவில் நின்று துஆ செய்கிறார், என்னுடைய துஆ கபூலாகுமா என்று சந்தேகப்பட்டால் பெருமக்கள் சொல்வார்கள், அவர்தான் பாவின்னு சொன்னார். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! அவர் பாவி என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய எந்த துஆவும் கபூலியத்திற்குண்டான உச்சபட்சமான ஒரு அமல், ஒரு இடம், புனிதமானது இடம். அது மாதிரி ஒவ்வொரு இடமே பாக்கியமானது, சாதாரணமானது அல்ல. வரலாற்றில் நாம் கேள்விப்பட்டது என்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இடமுமே ஹஜ்ஜை பற்றி தான் அல்லாஹ் தஆலா ஷஆயிருல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் நிறைந்த இடம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அதை கண்ணியப்படுத்துபவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான பயன்பாட்டையும், லக்கும் ஃபியா மனாஃபிஅ், எல்லா விதமான பயன்பாட்டையும் அல்லாஹ் கொடுப்பான். இறையச்சம் உள்ள கல்வி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்று சோபனம் சொல்கிறான். யாருக்கு? ஷஆயிருல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர்களுக்கு என்று குர்ஆன் சொல்கிறது. அடையாள சின்னம்னா என்ன? அது விளங்கணும் இல்லையா? தலீமு ஷஆயிருல்லாஹ் வேணும்னு சொன்னா தரீஃபு ஷஆயிருல்லாஹ் வேணும்னு சொல்வாங்க. அடையாள சின்னங்கள்னா என்ன விளங்கணும்? அதல்ல. இந்த அடையாள சின்னங்களை தான் அல்லாஹ் தஆலா மீனா, முஸ்தலிஃபா, அரஃபா, அது மாதிரி ஹரமினுடைய ஒவ்வொரு இடங்களும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அந்த கண்ணோட்டத்தோடு
மார்க்கத்தினுடைய உயர்ந்த கண்ணோட்டத்தோடு அந்த இடத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதற்குண்டான கண்ணியத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் குர்ஆன் வாக்களிக்கிறது. எல்லா விதமான பயன்பாட்டையும் அல்லாஹ் தருவான். இறையச்சம் உள்ள கல்வி அல்லாஹ் தருவான் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. குறிப்பாக மினாங்கிறது இருக்குது இல்லையா, மினாவை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜினுடைய அமல்கள் 12 வரை முடிக்கலாம், 8 to 12 வரை முடிக்கலாம், 8 இருந்து 13 வரை முடிக்கலாம். ஆனால் நீங்க 5 நாள்ல முடிச்சாலும் சரி, 6 நாள்ல முடிச்சாலும் சரி, இருக்கிறதுல ஒரு நாளை தவிர அதிகமான நாட்கள் மினாவில் தான் இருக்கணும். மினாவில் தான் 8, 9 அன்னைக்கு அரபாவுக்கு செல்வார்கள், 9 இரவிலே முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள். அந்த ஒரு நாளை கழித்து 8, 10, 11, 12 தேவைப்பட்ட 13 மினாவில் தான் இருக்கணும். ஹஜ்ஜினுடைய அமல்களிலேயே பிரதானமாக ஹஜ்ஜினுடைய கேந்திரம் என்று சொல்லலாம் மினாவை. ஹஜ்ஜினுடைய கேந்திரம் என்று சொல்லலாம் மினாவை. பாக்கியமான இடம், அருளான இடம். மினாவினுடைய அந்த நிலையை குறித்து அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இடத்திலே செய்தின அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபிகளே கடைசியா வஃபாத்தான சஹாபி தான் அபு துஃபைல் ரலியல்லாஹு. அவங்க கேட்டாங்க, இந்த மினாங்கிறதுக்கு மற்ற நேரத்துல எல்லாம் நெருக்கடியா இருக்குது, ஆனா ஹஜ்ஜினுடைய காலத்துல இவ்வளவு விசாலமா இருக்குதுன்னு அந்த காலத்துல கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மினா என்பது ஒரு தாயினுடைய கருவறை போல் என்று சொன்னார். ஒரு தாயினுடைய கருவறையை போல என்று சொன்னார். ஒரு தாயினுடைய கருவறை பிள்ளைக்கு பெரிய பாதுகாப்பு, பிள்ளைக்கு மறைமுகமான ரிஸ்க் அல்லாஹ் தரக்கூடிய இடம், அது கருணையின் உருவான ஒரு இடம். அது மாதிரி அல்லாஹ் தஆலா மினாவை ஹாஜிகளுக்கு ஒரு தாயின் கருவறையை போல ஆக்கியிருக்கிறார். அது அன்றைய காலகட்டத்தில் 1 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது விசாலமாக்கி கொடுக்கும். இன்று 20-30 லட்சம்னா இவங்களுக்கு விசாலமாக்கி கொடுக்கும். இல்லை பின்னால் உள்ள காலத்திலே கோடிக்கணக்கில் வந்தாலும் மினா விசாலமாக்கி கொடுக்கும். ஒரு தாயினுடைய கருவறை பிள்ளைக்கு விரிந்து கொடுப்பதை போல் மினா விரிந்து கொடுக்கும் என்ற ஒரு கருத்திலே சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அந்த மினாவினுடைய மகத்துவத்தை சொல்வார். மினா என்பது இருக்கிறதே, அல்லாஹ் தஆலா மினாவை குறித்து 2 இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஐயாமம் மஅதூதாத், ஐயாமம் மஅலூமாத் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அந்த நாட்களை பற்றி, மினாவினுடைய நாட்களை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே 2 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார். அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அந்த இடத்திலே 2 சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தான். சூரத்துன் நஸ்ர், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு என்ற சூறாவையும், மாதிரி ஒல் முர்சலாத்தி வர்ஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி ஓதக்கூடிய ஒல் முர்சலாத்தி வர்ஃபா, அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளுடைய கடைசியா தொழுத மக்ரிப் தொழுகை, அந்த மக்ரிப் தொழுகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறது முர்சலாத், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் விரும்பிய ஒரு சூரா. அதனால இந்த முர்சலாத் சூறாவையும் சூரத்துன் நஸ்ரும் இறக்கப்பட்டது மினாவில். மினா என்பது பாக்கியமான இடம், அல்லாஹ்வுடைய அருள் வசனங்கள் இறக்கப்பட்ட ஒரு இடம். மினாவிலே ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது. மினா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். என்ன அடையாள சின்னம்? அங்க என்ன அடையாள சின்னம் இருக்குது? முதல்ல லட்சக்கணக்கான டெண்டுகள் போட்டு இப்படி ஒரு காட்சியை உலகத்தில் எங்க காண முடியும்? லட்சக்கணக்கான டெண்டுகள், எல்லோரும் ஹாஜிகள் தங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி சாதாரணமானது. இந்த மாதிரி இத்திசா, விசாலமாக்கி கொடுக்கக்கூடிய பேரற்புதம் மினாவில் தான் இருக்கிறது. விசாலமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி மினாவை பொறுத்த வரையிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மினாவில் எரியப்படக்கூடிய கற்கள் இருக்கிறதே, சாதாரணமா 12 வரை ஒரு ஆள் தங்கினாருன்னா 49 கல் எரியணும். 13 வரை தங்குறாருன்னு சொன்னா 70 கல் எரியணும். ஒரு ஆள் 70 கல் என்றால் 20 லட்சம் பேர் எல்லாரும் கல்லெறிஞ்சு தான் தீரணும். அவரால் எரிய முடியல, ஒரு ஆண்டை கொடுத்தாரு எரிய வைக்கணும். அப்ப 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர், இவ்வளவு பேர் ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட ஒரு 70 கல் எறிகிறாங்கன்னா எவ்வளவு பெரிய மலையாக குவிய வேண்டும், அது எவ்வளவு பெரிய மலையாக குவிய வேண்டும். ஆனால் ஹஜ்ஜை முடித்த பிறகு மினாவில் எரியப்பட்ட அந்த கற்களின் இடத்தை பார்த்தால் அங்க ஒண்ணு அப்படி ஒரு கல்லெல்லாம் இல்லை எரியப்பட்ட இடத்துல. இன்னும் அதனுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எரியப்பட்ட இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய கற்குவியலோ, அவ்வளவு பிரமாண்டமான ஒரு குவியலோ, 20 லட்சம் பேர் ஒவ்வொருவரும் 70 கற்களை எறிந்தால் எப்படி ஒரு மலை போல் உருவாகும். ஆனால் அப்படி ஒரு காட்சி அங்க தெரியலையேன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்ட பொழுது சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலின் அந்த கருத்து விளக்கி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கை சாட்டி இருக்கிறார். யாருடைய ஹஜ் கபூல் செய்யப்படுமோ அந்த கற்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ்.
மா துகுப்பில மின்ஹா ருஃபிஅ வமா லா யதகப்பல் துரிக. யாருடைய ஹஜ் கபூலாக்கப்படுமோ அவங்களுடைய கற்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு விடும். யாருடைய ஹஜ் கபூலாக்கப்படவில்லை அந்த கற்கள் தான் அங்கே விடப்பட்டு கிடக்கும் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார் என்று சொன்னால், மினா என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி, விசாலமாக்கி கொடுக்கக்கூடிய இடம். அது மாதிரி ரம்யுல் ஜிமார் கற்களை எறிவதிலே ஒரு பேரற்புதம் நிகழக்கூடிய இடம். மினா என்ற வார்த்தைக்கே பல அர்த்தங்கள் உண்டு. மினான்னு சொன்னாலே இஹ்ராக்குத்தம், ரத்தத்தை ஓட்டுவதுன்னு அர்த்தம். உலகத்துல அவ்வளவு பிராணிகள் அறுபடக்கூடிய ஒரு இடம் துன்யால எங்கேயும் கிடையாது. அவ்வளவு பிராணிகள் அறுபடக்கூடிய இடம். இது ஆடாய் மாடாய் ஒட்டகங்களாய் என்று அறுக்கப்படக்கூடிய அல்லாத 100 ஒட்டகம் அறுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுக்காக வஅம்மல் லம் யுலஹி மின் உம்மதி, என்னுடைய உம்மத்துமார்களில் யாரெல்லாம் உதவியா கொடுப்பதற்கு வசதி இல்லையோ அவர்களையும் நியத்து வைத்து நான் அறுக்கிறேன்னு சொன்னார். அதனால அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கையினாலே 63 ஒட்டகைகளை அறுத்தார். தங்களுடைய ஆயுள் 63 என்பதை சுட்டி காட்டுவதற்காகவோ என்னவோ 63 ஒட்டகைகளை அவர்கள் அறுத்தார்கள். மீதியை செய்த அதிநாயகம் அறுத்தார் என்று வருகிறது. அதனால இவ்வளவு அறுக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுக்காக அறுத்து படையிடப்படக்கூடிய அந்த பிராணிகள் கொஞ்ச நஞ்சமன். மினா என்று சொன்னாலே இஹ்ராக்குத்தம், ரத்தத்தை ஓட்டுவது என்று அர்த்தம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப, ரப்பினுடைய கட்டளைக்கு ஏற்ப தன்னுடைய அறுத்தை மகனை அறுத்து வருகிற தயாரான நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதற்கு கபூல் செய்து அவர்களுக்கு அல்லாஹ் பகரத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். சொர்க்கத்தில் இருந்து பிராணியை கொடுத்து என்று வருகிறதே, இவ்வளவு ரத்தம் ஓட்டப்படக்கூடிய இடம் மினா. அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் நிறைந்த இடம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது விசாலமாக இருப்பதை போல், கற்கள் எறிவதிலே ஒரு தனித்தன்மை இருப்பதை போல், அறுத்து பலியிடுவதற்குண்டான ஒரு நிலை மற்ற காலங்கள்ல மினாவில் வசிக்க முடியாது. மற்ற காலங்களிலே மினாவிலே இதுல பூச்சிகளுடைய தொந்தரவு அதிகமா இருக்கு. சாதாரணமா ஒரு விசாலமான ஒரு பூமியிலே திடீர்னு கொண்டு போய் வெளிச்சத்தை ரொம்ப ஜாஸ்தியா வச்சாங்கன்னு வைங்க, இங்க பூச்சி கொட்டைகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா வரும். சாதாரண உலகத்தில் உள்ள நடைமுறை. ஆனால் மினாவில் மற்ற காலங்களில் தான் அப்படி பூச்சி கொட்டைகள் இருக்கும். மினாவில் ஹஜ்ஜினுடைய காலத்திலே கில்லத்துல் பஅூத் எந்த விதமான தொந்தரவும் அங்கே இருக்காது. அல்லாஹ் தஆலா இப்னு அப்பாஸ் சொன்னதை போல் ஒரு தாயினுடைய கருவறையை போல் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாப்பான பூமியா வைத்திருக்கிறான் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைந்த பூமி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த இடத்தில் வைத்துதான் அந்த சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை ஆசைப்பட்டார். மினான்னு சொன்னாலே பல அர்த்தங்களிலே ஒன்று ஆசைப்படுதல் என்று ஒன்று அர்த்தம். ஆசைப்படுதல், இந்த தீனுக்குண்டான மகத்துவம் கிடைத்த இடம் மினா அல்ல, மினாவில். மினாவில் தானே பையத்துல் அன்சார் நடந்தது. மதீனாவை நமக்கு பெற்று தந்தது மினா. மதீனாவிலிருந்து முதலாக அங்கே அவர்கள் 6 பேர் வருகிறார்கள். அவங்க ஸல்லல்லாஹு பையத் செய்தாங்க. 6 பேர் வருகிறார்கள். அஸஅத் இப்னு ஸுராரா அவருடைய தலைமையிலே. மதீனாவில் ஒரு பிரச்சனை, அவங்க இங்க வந்தாங்க. மக்காவோட சில முக்கிய ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு எங்க பிரச்சனைக்கு எங்க எல்லாம் சேர்ந்து தீர்வு காணுங்க, பேச்சுவார்த்தை நடந்துங்க, நீங்க மதீனாவுக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தாங்க. ஆனா வந்த நேரத்துல இங்க ஸல்லல்லாஹு அவங்க வெளிப்பாடு ஏற்பட்ட நேரம். அதனால மக்காவாசிகள் சொன்னாங்கன்னா, நாங்க இன்னொரு பிரச்சனையில் இருக்கிறோம், அதனால இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்லி வழி இது சொல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இறுதி நபி அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள், இறுதி நபின்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அவர்களுக்கு அப்பொழுதுதான் பொறி தட்டியது. ஆகா, நம்முடைய வேதக்காரர்கள், மதீனாவில் வாழக்கூடிய வேதக்காரர்கள் சொல்வார்களே, இறுதி நபி வரக்கூடிய காலம் அன்பித்து விட்டது என்று சொன்னார்களே, அந்த அடையாளங்கள் பூரா இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி வந்தது வேறு பிரச்சனைக்காக என்று சொன்னாலும் கூட வந்தவர்கள் பையத் செய்தார். இந்த 6 பேர். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் 12, அடுத்த வருஷம் 70 என்று அந்த பையத்துல் அன்சார், இன்னைக்கு அந்த மதீனா அந்த மினாவில் அந்த பள்ளி இன்னும் இருக்குது. ஸல்லல்லாஹு பையத் செய்தார்களே அந்த 6 பேரும், அந்த பள்ளி இன்றும் இருக்கிறது ஒரு சின்ன இடமாக. அது மாதிரி அந்த 6 பேருடைய பெயரும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமக்களே, மதீனாவை, மதீனா முடப்பரா என்ற ஒளி பொருந்திய பாக்கியமான நகரத்தை நமக்கு பெற்று தந்தது மினா. அங்கேதான் அன்சாரிகளுடைய பையத்து நடந்தது. இங்கிருந்துதான் இஸ்லாம் வளர்ந்தது. சூரத்துல் நஸ்ரை அல்லாஹ் இறக்கினான் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய உதவி வந்த இடம் அது. மனிதர்களுடைய எல்லா விதமான மேன்மைகளுக்கும் திட்டமிடக்கூடிய இடம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமான இடம். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த இடமாக அல்லாஹ் தஆலா மினாவை, இங்கே உள்ள ஒவ்வொன்றுமே, கஅபா சொல்ல வேண்டியதே இல்லை, கஅபா என்பதும் அதை சுற்றியுள்ள அத்தாட்சிகளும் சொல்ல வேண்டியதில்லை. ஹஜ்ஜினுடைய காலங்களில் உள்ள மினாவோ, முஸ்தலிஃபாவோ, அரஃபாவோ, அந்த மஷ்அருல் ஹராம் அந்த இடத்தினுடைய ஒவ்வொன்றுமே பாக்கியமான
அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய கருணையினாலே ஹஜ்ஜினுடைய பயணங்கள் முடித்த ஹாஜிகள் அங்கிருந்து திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுடைய பயணங்களையும் அவர்கள் பாக்கியமான முறையில் தாயகம் திரும்பக்கூடிய நசீவை தந்தருள்வாங்க. அப்படி மேலான நல்ல துஆக்களில் அல்லாஹ் நமக்கும் பங்களிப்பை தந்தருள் முடிவாங்க. எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்திருவாங்க. நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் தஆலா மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை செய்வதற்கு, அவன் விரும்பி பொருந்திக் கொள்ளக்கூடிய ஹஜ்ஜை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வான. அதற்குண்டான எல்லா வளங்களையும் பாக்கியங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார வளத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.